if f of x equal to 1 minus x squared 0 mod x less than or equal to 1 mod x greater than 1 and hence reduce integral 0 to infinity sin t minus t cos t by t cube into dt 0 to infinity sin t minus t cos t by t cube whole square into dt integral 0 to infinity sin t minus t cos t by t cube into cos t by 2 into dt. இதில் 14 மார்க்கில் கேட்குறப்போ ஏதாவது ஒரு டெடியூஸ் அதில் மேக்ஸிமம் 2 டெடியூஸ் எடுத்துக்குவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்? அட்டைன் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் mod x less than or equal to 1 and f of x equal to 0 mod x greater than 1. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். f of x equal to 1 by root 2 pi integral minus infinity to plus infinity f of x e power isx into dx 1 by root 2 pi இதை நம்ம 3 இன்டகிரேஷனாக பிரிக்கிறோம். ஏன்னா f of x x less than or equal to 1 இருந்தால் ஒரு f of x greater than 1 இருந்தால் f of x வேரி ஆகுது. அதனால் இதை இங்கே கொடுத்துருக்கூடிய லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 1 டு ப்ளஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 1 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் 1 பை ரூட் 2 பை எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 1 இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த 1 டு இன்ஃபினிட்டி மைனஸ் 1 டு மைனஸ் இன்ஃபினாலும் இந்த மைனஸ் கன்சிடர் பண்ண மாட்டோம், மேக்னிடியூட் மட்டும்தான் எடுத்துக்குவோம். அப்போ என்ன ஆயிரும்? இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் இன்டகரலில் எஃப் ஆஃப் எக்ஸ் 0வாக வர்றதுனால 0ன்ட்டு எனிதிங் என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். அதை வந்து டெஃபினிட் இன்டகரலில் நம்ம இன்டகிரேட் பண்ணுறப்போ அது 0 ஆகிடும். அதனால் இந்த செகண்ட் இன்டகிரேஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸு 1ஆவோ அல்லது 1ஐ விட குறைவாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்க, இங்கே 2 ஃபங்க்ஷன் இப்போ இருக்குது. இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் வந்த ப்ராப்ளத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1ன்னு ஒரே ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. அதை இன்டகிரேட் பண்ணுறப்போ 1 இன்ட்டு இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இ பவர் ஐஎஸ்எக்ஸ்னு ஒரே டேமாக வந்துருச்சு. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இன்டகிரேட் பண்ணிட்டோம். இங்கே 2 ஃபங்க்ஷன் இப்போ இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இன்டகரல் uv dx is equal to uv1 minus u dash v2 plus u double dash v3 and so on. அப்போ எந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ விரைவாக 0 வருமோ அந்த ஃபங்க்ஷனை யூன்னு வச்சுக்கிறோம். அப்போ u is equal to 1 minus x square இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். u dash இந்த 1ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, x square டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, எகெயின் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். u double dash minus 2 u triple dash 0 v e power isx v1 e power isx இன்டகிரேட் பண்ணால் e power isx by is, எகெயின் v2 அப்படின்னா இந்த v1 இன்டகிரேட் பண்ணும். எகெயின் e power isx இன்டகிரேட் பண்ணால் ஒரு e power isx by is வரும். ஏற்கனவே இங்கே ஒரு is இருக்குது. அதனால் is இன்ட்டு is i ஸ்கொயர்டு s ஸ்கொயர்னு வந்துடும். v3 e power isx by இந்த i cube s cube. பாருங்க, we know that integral uv dx equal to uv1 minus u dash v2 plus u double dash v3 and so on. அதனால் இதை இன்டகிரேட் பண்ணுறப்போ நமக்கு இந்த uv1 u dash v2 u double dash v3 1 by root 2 pi 1 minus x squared
e power isx by is ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ் u dash 2x minus 2x e power isx by I squared s squared ஃபார்முலாவில் வரக்கூடிய ப்ளஸ் இந்த மைனஸ் டு u double dash e power isx by I cube s cube மைனஸ் 1 2 ப்ளஸ் 1 இந்த ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் இந்த ஃபஸ்ட் டேர்மில் போடுறப்போ இது எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம்னா 1 ஸ்கொயர்ட் 1 மைனஸ் 1 0 ஆயிரும். அதே மாதிரி மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் மைனஸ் 1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஆனால் இந்த ஃபஸ்ட் டேர்ம் வந்து 0 ஆயிடுது. 1/√2 பை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x e power isx இந்த ஐ ஸ்கொயர்டுக்கு பதிலாக மைனஸ் 1 போடுறேன். மைனஸ் 1 இன்ட்டு எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 e power isx இந்த ஐ க்யூப்னா ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு ஐ ஸ்கொயர்டு வந்து மைனஸ் 1 இன்ட்டு ஐ மைனஸ் ஐ எஸ் க்யூப் ஐ ஸ்கொயர்ட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அண்ட் ஐ க்யூப்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ வி நோ தட். சரி, இப்போது நம்ம இந்த லிமிட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/√2 பை ப்ளஸ் டிவைடட் பை மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன். e power is by s ஸ்கொயர் மைனஸ் பை மைனஸ் ப்ளஸ் e power is by is கியூப் லோயர் லிமிட்டுக்காக ஒரு மைனஸ் ப்ளஸ் பை மைனஸ் இந்த எக்ஸ் வர இடத்துல மைனஸ் 1 போடுறேன். மைனஸ் 1 இன்ட்டு is மைனஸ் is by s ஸ்கொயர் மைனஸ் பை மைனஸ் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 போடுறப்போ இது மைனஸ் ஐஎஸ்ன்னு வந்துடும் ஐஎஸ் கியூப். இப்போ நமக்கு 1/√2 பை மைனஸ் 2 e power 2s e power is மைனஸ் 2 e power is by s ஸ்கொயர் ப்ளஸ் 2 e power is by is cube இது என்ன ஆயிரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 e power மைனஸ் is by s ஸ்கொயர் இது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு ஆயிரும் மைனஸ் 2 e power மைனஸ் is by is cube. இப்போ 1/√2 பை இங்கேயும் 2/is கியூப் இருக்குது, இங்கேயும் 2/is கியூப் இருக்குது. அதை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு e power is இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் e power மைனஸ் is இருக்கும். அதே மாதிரி இங்கே மைனஸ் 2/s ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டேன். e power is ப்ளஸ் e power மைனஸ் is. we know it 1/√2 பை e power I theta மைனஸ் e power மைனஸ் I thetaனா இது 2i sin theta e power I theta plus e power minus I theta னா இது 2 cos theta. அப்போ இங்கே நமக்கு 2/is cube e power I theta minus e power minus I theta அப்போ 2i sin theta இங்கே தீட்டாவுக்கு பதிலாக s இருக்கிறதுனால 2i sin s வந்துருச்சு. அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் e power I theta plus e power minus I theta அப்போ 2 cos theta 2 cos s. இந்த ஐ கேன்சல் நமக்கு 1/√2 பை இங்கே 4 sin s by s cube மைனஸ் 4 cos s. இங்கே டினாமினேட்டர் எஸ்ஸாக இருக்கிறதுனால இதை ஒரு எஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணி ஒரு எஸ்ஸால் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆயிரும் s by s cube வந்துடும். 1/√2 பை ரெண்டையும் காமனாக 4/s கியூபை வெளியே எடுத்துட்டேன். அப்போ sin s மைனஸ் s cos s. இதுதான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ. இப்போ நமக்கு இது டெடியூஸில் வந்து என்ன பண்ணிடலாம், இந்த ஃபர்ஸ்ட் சம் போட்ட மாதிரி அப்படி இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன வந்துடும், இந்த வேல்யூ கிடச்சிரும். இதுக்கு பார்ஷல் தியரம் யூஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். இந்த கணக்கில் என்ன பண்ணியிருப்போம், இந்த எவால்வேட்டில்
நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிருப்போம் இன்வெர்ஸ் ஃபார்முலாவில். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1/2 போட்டு ரியலை வந்து ஈக்குவேட் பண்ணோம்னா இதோட ரிசல்ட் கிடச்சிரும். ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபோனில் கேட்டு இது பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.